விசிகாவுடைய நிலைப்பாடு அவர்கள் முடிவு தொடர்பாக விசிக எம்பி ரவிக்குமார் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. விசிக பொறுத்து எப்போதும் பதவிக்காக நாங்கள் அலைபவர்கள் கிடையாது. எங்கள் நிலைப்பாடு பொறுத்தவரை எப்போதும் மக்களுக்கான நிலைப்பாடு தான், மக்கள் சார்ந்த முடிவுகள் தான் எங்கள் முடிவு. மக்கள் தாவேகாவுக்கு தனிபெரும்பான்மை கொடுத்த தனிபெரும் கட்சியாக அவர்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த அடிப்படையில் தான் மக்களுடைய தீர்ப்புக்கு இணங்க தான் எங்கள் ஆதரவு தாவேகாவுக்கு இருக்கிறதே தவிர மற்றபடி விசிக பதவிக்காக அலைபவர்கள் கிடையாது. என்றால் தொடர்ந்து இந்த தாமதமாகும் போது பல்வேறு விமர்சனங்கள் விசிகா மீது முன்வைக்கப்பட்டு வந்தது. தாமதத்துக்கான காரணம் என துணை முதலமைச்சர் பதவி கேட்கிறார்களா அல்லது அமைச்சர் பதவி கேட்கிறார்களா, இதுதான் இந்த பேரம் பேசப்பட்டு வருகிறதா உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள்லாம் பேசப்பட்டு வந்த நிலையில் இந்த பதிவு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விசிகாவுடைய மூத்த தலைவரும் எம்பியுமான ரவிக்குமார் பேஸ்புக் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் உண்மைக்கு மாறானவை நம்ப வேண்டாம் என்ற தலைப்பின் கீழ் அந்த பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். விசிக சார்பில் பதவிகள் கேட்கப்படுவதாக பரப்பப்படக்கூடிய செய்திகள் என்பது உண்மைக்கு மாறானவை, அதை யாரும் நம்ப வேண்டாம். விசிகாவை சிறுமைப்படுத்தும் முயற்சிக்கு யாரும் உடன் போக வேண்டாம் என்று ரவிக்குமார் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் நேற்றைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் முடிவை அறிவித்து விட்டார்கள். அப்போது விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பின்தொடர்ந்து நாங்கள் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவை பார்த்து நாங்களும் அறிவிப்போம் என்று தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் முடிவு அறிவித்து விட்டார்களே, விசிக ஏன் தாமதிக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து கொண்டே வந்தது. பல விமர்சனங்கள் பல கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. அதாவது விசிகா பொறுத்தவரையில் துணை முதலமைச்சர் பதவி கேட்கிறார்கள். அவர்கள் பெரம்பூர் தொகுதி விஜய் வெற்றி பெற்ற நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் ராஜினாமா செய்யும் பட்சத்தில் அங்கு திருமாவளவன் போட்டியிட வைக்க வேண்டும். போட்டியிட்டு வெற்றி பெற வைத்து அதற்கு பிறகு ஒரு துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் திருமாவளவனை. அதே போன்று அமைச்சரவையிலும் ஒரு இடம் ஒரு துறை ஒதுக்க வேண்டும். அதே போன்று நாடாளுமன்ற எம்பியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் மீண்டும் தேர்தல் வரும்போது அதே சிதம்பரம் தொகுதியிலும் விசிகாவுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். அதற்கு தாவேகா ஆதரவு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல விடயங்கள் எல்லாமே விசிகாவுடைய உயர்நிலை குழு கூட்டத்தில் பேசப்பட்டதாக செய்திகளால் வெளியானது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதுபோன்ற அமைச்சரவையில் பங்கு வேண்டும், அமைச்சரில் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதற்காக தான் விசிக தாமதிக்கிறார்களோ என்றெல்லாம் கூட செய்திகள் வெளியானது. அந்த செய்தியை மெய்விக்கும் வகையில் தான் வன்னியரசுடைய பதிவும் பார்க்கப்பட்டது. வன்னியரசுடைய விசிகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு கூட அவருடைய முகநூல் பக்கத்தில் பதிவிடும் போது மிக முக்கியமான பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு திருமாவின் காலம் உயர்வோம் மேலும் உயர்வோம் என்று தெரிவித்திருந்தார். இப்படியாக இருக்கும் போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற காரணத்தால் தான் விசிக தாமதிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட நிலையில்தான் ரவிக்குமாரின் பதிவு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விசிக சார்பில் பதவிகள் கேட்கப்படுவதாக பரப்பப்படக்கூடிய செய்திகள் உண்மைக்கு மாறானவை, அதை யாரும் நம்ப வேண்டாம் என்று ரவிக்குமார் பதிவிட்டிருக்கிறார். இதன் மூலமாக வெளியிலிருந்து ஆதரவு என்ற நிலைப்பாடை தான் விசிக எடுத்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. அடுத்த கட்டமாக 118 என்ற எண்ணை பெற்றிருந்தாலும் கூட அடுத்து விஜய் என்ன செய்ய போகிறார் என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.